தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள் இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்டப் போகிறோம். ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு, நல்லா பாரு. ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பா நடிப்ப பாரு. அதுல வரு இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, பாரு பாரு பாரு. ஏன்பா நாங்க ஹாப்பி சுந்தராம்பா நடிச்ச ஔவையார் படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையாரு. ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்குல்ல நடிப்பு இது. இருங்கடா, ஆம்பளைக்கு அனுப்பணும். உங்க டங்கு அத்துப்பிடுவாங்க. என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலாந்த தெருவுல. படம் வித்து எப்படி இருந்தான்? லுங்கி ஏட்டு இருந்தா, கரல் முடிக்கிட்டான். கூலிங் கிளாஸ் போட்டுருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானான்னு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயும் ஔவையார் இல்ல? எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும். வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. நீ தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. வேற எதுவும் சொல்லக்கூடாது. இது நக்கல் வேறையா? நக்கல் வேற, நக்கல். அந்த கிழவிங்க நம்ம அடிக்கிறதுக்கு ஆம்பளை இல்லாம சீக்கிரம். ஏயா ஔவையார் படத்தை காட்டுன்னு சொல்லி அசிங்கமான படத்தை காட்டினாம? துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்பீங்களா வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற. எல்லாம் வரிசையா நின்னு படம் பாருங்க. அட காசு குடுங்க. ஓ பாருடா பாக்குறோம். ஓத்ராயா. ஒத்தியா? ஞான பழத்தை பிழிந்து ரசரதியோடுனா. சரியா நான் பாக்குறேன். இல்லையா? ஏய்யா ஒரு சிறுசிம்டா ஜெயமாலினி டிஸ்கஷாந்தி இந்த மாதிரி ஏதாவது காமி பண்ணி பார்த்தா நீ ஔவையாரை காமிச்சிட்டு இருக்க. என்னது ஔவையாரா? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்தோம். ஏய் ஆமாடா, இது எப்படி இங்க வந்தது? அதானே தெரியல. என்ன இது அக்கிரமா இருக்கு? ஔவையாரை பார்க்க நாங்க 2 ரூபா பணம் கொடுத்தோம். சும்மா பாரியா, இத வச்சுக்கிட்டாங்க ஊர் ஏமாத்தி பழஞ்சு பாச்சு. இவன் எப்படி சம்பாதிக்கிற, எப்படி வாழ்றேன்னு பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வர்றது. இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சலாந்த தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது? எனக்கு தெரியல. உன்னை வேலைக்கு சேர்த்தே தப்புடா. இவரே இல்ல பேசக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, இப்படி ஏன் ஜெபிக்கிறது? உண்டு இல்ல ஆமா. அவனை புடி. பாரு பாரு, நல்லா பாரு. அன்பு தம்பி படத்தை பாரு. யோ காத்து திட்டுதாயா? ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல? முளைச்சு 3 நேரம் வரல. உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கு எழுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாடு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்திரு டப்பாவில எவன பாப்பா? தப்பான்னு சொல்லாத. இது குழந்தைங்க எனக்கு இத ப்ராஜெக்ட் சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலிங் மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன்.
சபாசு. அடாடாடாடாடாடா, சங்கீதத்துல 7 சுரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் 8வது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சுதாத்தா. நீ இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம் 2வது சம்சாரம் 2 பேருமே மறந்து வச்சு. நீ துண்ணிக்கு சோடி வர்றதை பார்த்தா எனக்கு உள்ள சொத்து வத்து லஞ்சம் கொஞ்சம் அத்தனையுமே மறந்து போச்சாத்தா. சின்னம்மா வீட்டுல இல்ல. தெரியும், அவன் வீட்டுல இல்லைன்னுதான் இதை கொடுக்கலான்ட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு தான். எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல. அப்ப கழுத்து நிட்டு நானே போட்டு விட்டுறேன். சின்னம்மா வருவாங்க, அவங்களுக்கு போட்டுருங்க. நான் கொண்டு வந்து உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவை. வீணா அசிங்கப்பட்டு போவாதீங்க. ஐயா, நீ தானே அசிங்கமா பேச. மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்லை, என்ன புரியுதா? ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுறீங்களா? நீ எப்ப வந்த? அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளியே தெருவில் போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செயின். உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. யாரோ யாராவா கும்பிடு. இந்தாங்கம்மா, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏய், புடவை சரி எழுத்து மூடுடி. என்னடி இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பழசாயிடுச்சா? ஆமா, ஏன் உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்கார என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா, அது எங்க திருந்தது? ஐயோ கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இல்ல பாருங்கம்மா, நேத்து ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சோடு வச்சுட்டாரு. அட பாவி, நீங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடுறேன். நான் வரேம்மா. பொழுது சாய் போது குழந்தை வர தனியா போட்டு வந்திருக்கேன். பக்கத்துல கூட யாருமே இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கை கேட்ல அப்புறம் வாய்க்கு இந்தா பழம் வச்சுக்கோ. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட யமுனா இந்த பெண் தானா? ஆமா ஆமா. மிஸ்டர் ராஜமாணிக்கம் உங்களை தான்? ஆமா. மை காட். கனம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக சில முக்கியமான உண்மைகளை கூற வந்திருக்கும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிச்ச சாட்சியங்கள் படி இவன் என்ன ஆத்துல தள்ளி கொன்னது உண்மைன்னா நான் உயிரோடு வந்து உங்க முன்னால நிக்கிறது எப்படி சாத்தியமாகும்? அப்படியானோ? இதெல்லாம் வேணே இவரை பழி வாங்கறதுக்காக எதிரிகளால உருவாக்கப்பட்ட கதை. அது மட்டும் இல்ல, என்ன எப்படி இவர் கொலை செய்யலையோ அதே போல ராஜமாணிக்கத்தோட 2வது மனைவி கவிதாமாவையும் இவர் கொலை செய்யல. அதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறாய்? அவர் கொலை செஞ்சதா சொல்ற அந்த நேரத்துல அவர் அந்த இடத்துலயே இல்ல. வேறு எங்க இருந்தார்? மனமேடையில. அன்னைக்குதான் எங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. இதோ இவர் எனக்கு கட்டின தாலி. நடந்ததாக சொல்லப்படும் திருமணத்திற்கு சாட்சியங்கள் இதோ எங்க கல்யாணத்தை முன்னணியில் நடத்தி வச்ச மெய்சாமி கவுண்டர், எங்க கல்யாணத்தை மந்திரம் சொன்ன புரோகிதர் சீனிவாச ஐயங்கார், நேரம் வாசிச்ச பொன்னுசாமி, சமையல்கார வரதப்பிள்ளை. புராண அந்த சாட்சியங்களை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. நீங்க போலாம். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டரா? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் தாங்க மைசாமி கவுண்டர். அப்படி சொல்லு. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர்? ஏன் கோர்ட்ல ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ, கேட்ட கேள்விக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? 3 பேர். போன மாசம் 16ஆம் தேதியிலிருந்து 4 பேர்.
அது என்ன 16ஆம் தேதி? அன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு. சரி, இந்த ரங்கம் யமுனாவுக்கு என்ன தாலி கட்டினா? இருப்புல கழுத்துலாம் கட்டுவாங்க. எல்லாரும் கழுத்துல கட்டுவாங்க. எந்த ஊர்ல கட்டினா? அப்படி விவரமா கேட்டதாங்க தெரியும். விவரமா கேட்கிறேன். எந்த ஊர்ல கட்டலாமல? அப்படியா? நீங்க தான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. நான் முன்னாள் நிக்கிறீங்க, நான் பின்னால் என்ன? முன்னாள் ரங்கம் தான் தாலி கட்டினா. அப்படியா? நீங்க போலாம். நல்ல யோசனை முடிச்சிருக்க. மறுபடியும் கூப்பிட்டா பண்ணியாச்சு, நீங்க போங்க. போலாமா? அப்ப நீங்க ஹலோ சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார். நீதான் சீனிவாசனா? அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். சீனிவாச ஐயங்கார். சீனிவாச ஐயங்கார் நீங்க தானா? யாம் யாம். நீங்க தான் தாலி கட்டினதா? ஐயோ நான் கட்டலங்க. நீங்க தான் மந்திரம் சொல்ல சொல்லி தாலி கட்ட சொன்னீங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. ஆக உங்களுக்கு அந்த கல்யாண மந்திரம் எல்லாம் தெரியும். கண்டிப்பா. எங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உங்க கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லலையா? சொல்லுங்க. சொல்லணும். ரிஜிஸ்டர் மரஜோ இல்ல, உங்களை பார்த்தா சாஸ்திரிகள் மாதிரியே தெரியலையே. நீதிபதி என்ன இந்த வக்கீல் ஏட விடாம கேள்வியை கேட்டு ஜாதி பத்தினியை கிளப்பா. இதை நீங்க கண்டிச்சு வைங்கோ. நான் சொன்னதை அப்படியே குறிச்சுக்குங்கோ. நீங்க போலாம். பத்மடம்பி நாம நல்லா இருக்கணும். யமுனா அவர்களை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ் ப்ரொசீட். Thank you. கல்யாணம் நடந்ததா சொன்னீங்க, முதலிரவு நடந்ததா? நடந்தது. விடிய விடியவா? ஏன் வெடிஞ்சு எப்ப நடந்தா என்ன பண்ணுவேன்? தலைய பத்தீங்களா? தலையை பாக்குற மாதிரியா வச்சிருக்கான், செவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி. பெண்ணோட பெருமையை உணராதவர் இந்த வக்கீல் நினைக்கிறேன். இந்த கேஸ நாம தோத்து போவோங்கிற பயத்தை அநாகரிகமான கேள்விகளை கேட்டு பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துறாரு. வழக்கறிஞர் கேட்க திறந்த கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிடுகிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் யமுனாவே நேரில் வந்து கூறிய விளக்கத்திலிருந்து இந்த வழக்கு வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படுகிறது. மேலும் ராஜமாணிக்கத்தின் 2வது மனைவி கவிதாவை ரங்கன் தான் கொலை செய்தான் என்பதற்கு உள்ள சாட்சியங்களைப் போலவே கொலை நடந்த இடத்தில் ரங்கன் இல்லை என்பதற்கும் வலுவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அதையும் ஒதுக்கி தள்ளி விடுவதற்கில்லை. எப்படி அவர் யமுனாவை கொலை செய்யவில்லையோ அப்படியே ஏன் கவிதா கொலைகின்ற நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இருந்திருக்க கூடாது என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது. எனவே சட்டப்படி அந்த சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக கொண்டு ரங்கனை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். ஐயோ வாடகை வெட்டி அரிக்குதே. இந்த வேஷத்தை நான் கலைச்சிட வரேன். அடிச்சா குடி அந்த மாதிரி விழுந்து அது கூட என்ன அவசரம்? ரங்க வரட்டும். அண்ணே, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்குமா, சீக்கிரமா ரங்க வந்துருவான். எல்லாம் உங்க முயற்சி அல்லடா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறு செய்யறதுனே தெரியல. நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சுட்டேன்? நிச்சயமா பெரிய விஷயம்தான். பேரு ஒதுங்கி கிடந்த என்னை காப்பாத்தி இத்தனை நாள் இந்த ராஜமாணிக்கம் கண்ணில் படாம என்னை ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் ஏன் எதிரியும் ஓ எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால தான். என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க நான் விட மாட்டேன். அவனை இதோட விட்டுட்டு மட்டும் நினைக்காத. இந்த கேஸ மறுபடியும் கிளறி அந்த கொலை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நாங்க வரேன் தங்கச்சி. அலுமணி பாத்திர சாமா, அலுமணி பாத்திர சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுருச்சு. அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன், பொம்மை வண்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுவிட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். வரேங்க. இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா? இந்த தெரு பக்கிரிமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? நீ வியாபாரம் பண்ற. ஏண்டா பாண்டிய, பேங்க்ல போய் ஆபீசரையும் பார்த்தாச்சு. அவர் கடன் கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டாரு. சந்தையில இருக்கிற அத்தனை எரும மாட்டுங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டான். அவ்வளவு சாணிகளா போட்டுக்கிட்டு நிக்குது. மாட்டுக்காரனுவோ நம்ம நம்பி வந்திருக்கானுவ. பேங்க்காரன் பணத்தோட வருவாரா வரமாட்டாரா?
ஏப்பா நம்ம என்ன சேட்டுக்கிட்டே கடங்க இருக்கோம், வருவானா வரமாட்டானு பயப்படுறதுக்கு. நமக்கு வரப்போற பணம் எங்க இருந்து வரப்போகுது தெரியுமா? கவர்மெண்ட் கஜானால இருந்து நேரா பேங்க் போய் பேங்க்ல இருந்து இங்க வரப்போகுது. கவர்மெண்ட்ல பட்டதாரிகளுக்காக பண்ற உதவியில இந்த 1000 எருமாடுலாம் மிக சாதாரணம்பா. வணக்கம் சார். நீங்க ஏன் பேங்க்ல ஆபீசரா இருக்கீங்கன்னு உங்க சின்சியாரிட்டில இருந்தே தெரியும் சார். தம்பி, அன்னைக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டதாரி உதவி திட்டத்தின் கீழ் கவர்மெண்ட்ல 90% கடன் கொடுக்குது. நீங்க 10% உங்க சொந்த மூலதனத்துல இருந்து போடணும். என்ன சார் இவ்வளவு பெரிய குண்ட போடுறீங்க? இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்ன தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட 100 ரூபாய் கூட இல்லையா? 100 ரூபாயா? 10%க்கு 100 ரூபாய்னா அப்ப எனக்குன்னா நீங்க 900 ரூபாய் கவர்மெண்ட்ல கடனா கொடுக்க போறீங்க? ஆமாப்பா, நம்ம கவர்மெண்ட் கண்ணுக்குட்டி இல்லாத ஒரு எரும மாட்டை வாங்க 900 ரூபாய் கடனா கொடுக்குது. உங்க மூலதனத்துல இருந்து 100 ரூபாய் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறீங்க. ஏன் சார், நான் 1000 எருமை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க ஒரு எருமை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி, நம்ம கவர்மெண்ட பத்தி உனக்கு தெரியாது. அது எப்பவுமே கொஞ்சம் மெதுவா தான் செய்யும். இப்ப உனக்கு ஒரு எருமையை கடனா கொடுத்திருக்காங்க. அதை நீ எப்படி பராமரிக்கிறேங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கேட்ட 1000 எருமையை பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வரைக்கும் நான் பொறுமையாவா இருக்கணும்? தம்பி, இந்த ஒரு எரும மாட்டை வாங்குறதுக்கு நீங்க 3 பேர்ட்ட கையெழுத்து வாங்குனீங்க. நீங்க கேட்கிற 1000 எரும மாட்டை வாங்கணும்னா இன்னும் நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கொடுக்கிறேன். இந்தாப்பா தம்பி, இந்த பெட்டியில இருக்கிற ட்ரெஸ் அவருக்கு போட்டு அந்த எரும மாட்டு பக்கத்துல நிறுத்தி ஒரு போட்டோ எடு. எதுக்குங்க என்ன போட்டாலாம்? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இந்த வருஷம் எங்க பேங்க்ல நாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கோம்ங்கறத கவர்மெண்ட்டுக்கு காட்ட வேண்டாம்? அப்பா காவேரி விநாயகா, உன்னை நம்பிதான் இந்த தொழிலை நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். உலகத்துல டென்மார்க் எப்படி பால் பண்ண தொழில சிறந்து விளங்குதோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றதான் என்னுடைய நீண்ட நாள் லட்சியம். இந்த லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய எருமைங்க இருக்குது, அதுமே புறம்போக்கு இருக்குது. ஆனா மேய்க்க ஆளுங்க தான் இல்ல. உன்னோட பார்வை மட்டும் என்னுடைய பால் பண்ண திட்டத்து மேல விழுந்தா போதும். உனக்கு எடைக்கு எடை சாணி தரேன்னு வேண்டிக்கோ. பட்டணத்துக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பணம் சம்பாதிப்பேன்னு நினைச்சா நீ என்னடான்னா மாட்டை வாங்கிட்டு வந்து என்ன சாணி எடை போட சொல்றியா? என் தலையெழுத்துறா. எங்க சாணி? இதான் நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. நீங்க ஏன் அதை சாணியா நினைக்கிறீங்க? செய்யும் தொழில தெய்வம் தெரியுமா? அப்ப சாணிய தெய்வங்கிற. ஏன் பொங்கல் அன்னைக்கு இதே சாணியை புள்ளியாருன்னு புடிச்சு வச்சுட்டு நீங்களே சாமி கும்பிடல? இப்ப நாம எதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான். இத சாணின்னு நினைக்கலாம், அதே நேரத்துல எரிவாயுக்கு பயன்படுற ஒரு ரசாயன பொருளா நினைக்கலாம்ல. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கோபர் கேஸ். உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு சாணிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் லாபம். தெரியாம தான் கேக்குறேன். இத எடை போட்டு நீ என்ன பண்ண போற? என்னைக்குமே ஒரு பட்டதாரி முட்டாள்தனமா செய்ய மாட்டான்பா. இப்ப சாணியோட அளவு கூடனாலோ குறைஞ்சாலோ மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனால எப்படி சரியா உழைக்க முடியாதோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு எருமையால சரியா பால் கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்கு சாணி எடை போட சொன்னேன்னு? என்னமோ அல்வாவா அள்ள சொல்ற மாதிரி சொல்ற. ஒண்ணு ஏம்பா, தொழில் ஆரம்பிச்சு முதல் வர வருமானம் லாபம் என்னங்கப்பா? தெரியும்டா, லாபம். 5 கிலோ 500 கிராம். டாக்டர் என்கிட்ட 4 கிலோ 500 கிராம் இருக்கும்ல சொன்னாரு. ஓ, நீங்க கண்ணு குடித்து சேர்த்து எடை போட்டிருக்கீங்கள? அப்ப கரெக்ட் தான். எருமை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சாணி கணக்கு கரெக்டா இருக்கு. நிச்சயமா இருக்காது. ஏன்? காலையில இதே அளவு சாணி எடுத்து தண்ணியில கரைச்சி வாச தெளிச்சனே, அது எந்த கணக்குல சேர்த்தி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவ்வளவு எருமை போட்டது தானா? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். ஐயா முனிசிப்பு, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன். ஆமா, பேங்க்ல ஏற்கனவே நீங்க ஒரு எரும மாடு கடனா வாங்கியிருக்கீங்கல்ல? ஆமாங்க. நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிக எருமை உள்ள ஒரு மாநிலமா நான் மாத்தி காட்டுறேங்க. அப்போ நான் கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு 1000 எருமை கிடைக்கும். நீங்க ஒண்ணும் உங்களை பத்தி பெருசா நினைச்சுக்காதீங்க. இது ஒண்ணும் எருமைக்கு கேரண்டி கையெழுத்து இல்ல. நீங்க கையெழுத்து போட்டாதான் நான் இந்த ஊருக்காரன், இவர் தான் எங்க அப்பா, இவருக்கு தான் நான் பிறந்தேன்னு கவர்மெண்ட் நம்புமா? அப்போ கையெழுத்து போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? எதுக்குங்க? அதெல்லாம் லஞ்சம்டா. நீ எங்க அப்பான்னு சொல்றதுக்கு நான் இவருக்கு லஞ்சம் கொடுக்கணுமா? எவ்வளவு சார்?
அப்போ 100 ரூபா கொடு. இவர் எங்க சித்தப்பான்னு எழுதி கொடுத்துருங்க. ஏன்யா? என்கிட்ட 75 ரூபா தாங்க இருக்கு. டேய் சுமார் இன்னும் 25 ரூபா குறைச்சு 50 ரூபா கொடுத்துன்னு வச்சுக்க, உன்னை மாமான்னு எழுதி கொடுத்துருவோம். பரவாயில்லையா? உன் பையன்ட்ட சொல்லுவே ரொம்ப பேசுறான். நீங்க மட்டும் ரொம்ப லஞ்சம் கேட்கலாம், நாங்க ரொம்ப பேசக்கூடாதா? அப்படிங்களா? இவரும் உங்க அப்பான்னு கையெழுத்து போட்டு தர முடியாது, பண்றத பண்ணியா? வாப்பா பக்கத்து ஊர் வியோ போய் பாப்போம். டேய் நாம இந்த ஊரு பக்கத்து ஊரு முனிசிபல் கையெழுத்து போட்டா அது எப்படிடா செல்லும்? புரியாம பேசாத. இந்த ஆளோட பொண்டாட்டி பக்கத்து ஊர். இவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபா கூட 50 ரூபா சேர்த்து 150 ரூபா அவங்கிட்ட கொடுத்துன்னு வச்சுக்க. இவன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு அவன் எழுதி கொடுத்துறான். அதுக்கேண்டா அங்கே போவானே, அதே 150 ரூபா இவன்ட்ட கொடுத்தா இவன் கையெழுத்து போட்டு போறான். என்னடா சொன்ன? ஏய் 50 100 லஞ்சத்துக்கு அப்பா அம்மா மாத்திர நீ பொண்டாட்டி மாத்தினா கோவம் வருதா? பெரிய மனுஷன் நீ. தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் இருக்குடா, போய் வேடிக்கை பாரு. சீக்கிரமா துடுப்ப போடுங்க, வெண்ணெய் வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு. ஏமா அந்த எருமையோட நிக்கிறாரு, அவர்தான் பால் பாண்டி எம்ஏ, பால் பண்ண வைக்க போறாரு. ஓ பாத்து இறங்குமா, வலிக்கு விழுந்துறாத. ஏங்க நீங்க எப்ப பால் பண்ண வைக்க போறீங்க? உங்களெல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்கவே வெக்கப்படுது. எருமையா வைக்கப்படுது? அது இல்லமா, நீங்க வெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த எருமை வெக்கப்படுத்து போட்டுருக்கு. ஏங்க எருமை எங்க கொண்டு போறீங்க? அக்கறைக்கு விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? ஏமா என்னமா இது துணி தூக்கி மேல போட்டு வரல பிடிக்கிறேன்? விரல பிடிக்கலீங்க, எருமைக்கு விலை பேசுறாங்க. என்ன வரல பிடிச்சா என்ன வரல எனக்கு எப்படியா தெரியும்? எந்த விரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, விலைய நான் சொல்றேன். நடுவு வரல பிடிச்சிருக்காங்க. நடு வரல அப்ப 400 ரூபாய். இந்தாமா இது கவர்மெண்ட் எருமை, கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்துட்டு போறேன். நீ குடுக்குற 400 ரூபா வட்டி கட்டவே போதா தெரியுமா? அண்ணே நடு வரல விட்டுட்டு இப்ப கட்ட வரல பிடிச்சிட்டாங்க. கட்ட விரல பிடிக்கிறாங்களா? இது மாடு விவகாரம் இல்ல, இது ஒரு மாதிரியான விவகாரம். தப்பிச்சு போடுங்க. பொதுமக்களே, இந்த எருமை சாதாரண எருமை அல்ல, அரசாங்கத்தோட எருமை. இதை நான் விற்பதற்கு காரணமே என்னுடைய சொந்த கஷ்டம் அல்ல, அரசாங்கத்தோட கஷ்டம். எனக்கு கொடுத்த 900 ரூபாய் கடன் தொகையை உடனடியாக திருப்பி தர வேண்டி அரசாங்கம் எனக்கு இதுவரை 9 முறை சீட்டு அனுப்பியுள்ளது. என்னுடைய இந்த 900 ரூபாய் அரசாங்கத்துக்கு சென்றால்தான் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியுமாம். அதுவும் இல்லாமல் ஒரு பட்டதாரியான நான் கவர்மெண்ட் கஜானாவை நிரப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் என்னுடைய அருமையான இந்த எருமையை விற்க வந்திருக்கிறேன். இந்த ஏலம் கேட்க வந்த உங்களை ஊக்குவிப்பதற்காக நான் ஒரு பரிசு திட்டம் வைத்திருக்கிறேன். அதாவது யார் இந்த எருமையை அதிக விலைக்கு வாங்குகிறார்களோ அவருக்கு என்னுடைய இந்த பட்டமளிப்பு உடையை இனாமாக தர இருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் முடிடா, பணத்தை வாங்கிட்டு போலாம். இந்த அருமையான எருமையின் குறைந்த விலை 501. அப்போது நல்லதங்கா இளங்கொடியும் ஒவ்வொரு மக்களாய் தள்ளினா கிணத்துக்குள்ளே ஓடிய தலைமகனும் உத்தமிக்கே உரைப்பா. நான் சொல்ற மாதிரி சரியா? எங்க வீட்டு பிள்ளை படம் பாத்தியா? பாத்திருக்க? அதுல எம்ஜிஆர் நம்பியார கிளைமேக்ஸ்ல சாட்டு எடுத்துன்னு சாத்துன்னு சாத்துவார். அதே மாதிரி அந்த பிணாங்கரிய நீ போய் 4 சாத்து சாத்துற. பரமேஸ்வரனுக்கு பொம்பளைங்க சண்டை போட்டாவே பிடிக்காது, சனியை விட்டுதுன்னு துரத்திடுவான். மத்தத நான் பாத்துக்கிறேன். மலேசியா பினாங்கை சேர்ந்த செல்வி நந்தினி சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய 27வது பிறந்த நாளை தமிழ்நாடு சேலம் ஜில்லாவில் அவர் இருக்காரா? வாழ்த்து கூறுவது. அவர் இருக்காரா? நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவர் இருக்காரா இல்லையாங்கற சொல்ல. நீ யாருன்னு சொல்லாம நான் ஏண்டி சொல்லணும்? நானா? நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி. கிண்டலா பண்ற? ஏய் சும்மா டிடின்னு பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டினா உனக்கு என்னடி அதுல கிண்டல் தெரியுது? தெரியும்டி. நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு ஒல்ல இருக்கேன்னு பாக்குறியா? பின்னிடுவேன் பின்னியா. என்ன பண்ணுவ? ஏய் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அம்மா அப்பா எல்லாம் ரேடியோல வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து வம்பா பண்ற. என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்ன பண்ற பாரு. ஐயோ பதறக்கு வர நீ. பாத்துட்டு என்ன பண்ற? யார் இப்படி சண்டை போடுறீங்க? அம்மா அண்ணே. செய்யறதையும் செஞ்சுட்டு கவுந்தா படுத்திருக்க. எந்திரி எந்திரடி. சண்டை போட்டியா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நெரிச்சல கழுத்த. சண்டை போட்டியா? ஆமா. எனக்கு சண்டை போடுற பொம்பளை ஒத்து வராது. ஏற்கனவே சொல்லி இருக்க அந்த குரங்கு பிடல்கார பயலோட சண்டை போடாதன்னு. இப்ப என்னடான்னா எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்க.
முதல்ல புறப்படு. என் வயித்துல வீசிட்டாங்க. அது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய், அவ்வளவுதான் புறப்பட சொல்லிட்டல. இதுக்கு மேல பேசின கொன்னுடுவேன். புறப்படு. பரப்பறையா, எனக்குள்ள வேர்த்து கொட்டல. புதுசு பிஞ்சிரும். சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. வீட்டை கழுவி விடணும். அரே, சரியான சூர்பனக.